ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க வேலையை விட்டுட்டு நம்ம மேலேயே வந்து கவனம் செலுத்துறதுக்கு இருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணுறான், அவன் என்னதுக்காக இது பண்ணுறான்னு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நம்ம மேலேயே செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வேலைக்கு வந்து வேலையாக போகிறோமோ அதில் வந்து காரிய தடைகள் வந்து நம்மளுக்கு இருக்கும். சப்போஸ் இப்போ ஒருத்தவங்க எதுக்கு வராங்க, அவங்க வந்து மனநிலைமை என்ன சரியில்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் வந்து நல்ல விஷயமா போனால் கூட ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறோம், நல்ல விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறோம் அப்படின்னா, அந்த காரியத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அந்த காரியம் வந்து முழுமையாக வந்து முடியாது, தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எனக்கு நடந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வேலை சம்மந்தமாக வெளியில் ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேன். இடையில வந்து எண்ணெய் பத்தாத ஒரு பர்சன் வந்து நான் எதுக்க போயிட்டேன். அதனுடைய விளைவு எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி வரக்குள்ள எனக்கு வந்து ஒரு குழவி வந்து நெருப்பை விட எனக்கு மோசமான வலியை வந்து அந்த குழவி கொடுத்துட்டு, அந்த அளவுக்கு ஒரு வந்து கடிச்சிருச்சு. அப்போ தான் புரியுது. அதனால் வந்து எண்ணெய் பத்தாதவங்க நம்மளுக்கே தெரியும், மனசில் ஒரு விஷயம் வந்து சொல்லும். அதை மீறி நம்ம போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பொறுக்க முடியாத வலி வேதனைகளை வந்து நம்ம வந்து தாங்கிக்கிட்டு தான் வந்தாகணும். அதனால் வந்து சகுனம் தடைகள் வந்து நீங்கள் பார்த்துட்டு எந்த விஷயமா இருந்தாலும் போங்க. அப்போ தான் வந்து உங்களோட விஷயங்கள் வந்து 100% வந்து முழுமையடையும். இல்லை அப்படின்னா வந்து அரைகுறையாக வந்து நிற்கும். அதனால் வந்து நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருக்கிற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து கவனமாக வந்து நம்ம வேலையில் வந்து முடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். இந்த உலகத்தில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை விட நெகட்டிவ் எனர்ஜிக்கு வந்து பவர் கூட. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வந்து ஒரு கரண்ட்டில் வந்து பாசிட்டிவ் அந்தளவுக்கு பாசிட்டிவ் இருந்தால் கரண்ட் அந்தளவுக்கு இருக்காது. பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரண்ட் வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வானத்தில் வந்து ஒரு மழை பெய்யுதுன்னா, ப்ளஸ் மேகமும் மைனஸ் மேகமும் சேர்ந்தால் தான் வந்து இடியை இது பண்ணி மழை வரும். அதேமாதிரி தான் ப்ளஸ் இருந்ததுன்னா விலகி போயிடும். சரிங்களா? அதுமாரி நெகட்டிவ் எனர்ஜிக்கு இந்த உலகத்தில் வந்து வலிமை கூட, பாசிட்டிவ்க்கு கொஞ்சம் கம்மி. ஆனால் பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் இப்போ லேட்டாக தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நம்ம போகிறது நம்ம எல்லாருக்குமே நல்லது. சரிங்களா?